இன்னைக்கு நம்ம தி ஏஷியன் மேக்கர்ஸ் ப்ரைட் சீசன் 2 எபிசோட் 20 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் எப்படி முடிச்சிருப்பாங்க, இது மாதிரி பிளமேலா பற்றி பாஸ்ட்டை வந்து அல்கியோன் யோசிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து தான் காட்டுறாங்க. இங்கே பார்த்தா பிளமேலா குழந்தையா இருக்க பேர் தான் அல்கியோனை உருவாக்கிட்டாங்களா. அந்த குழந்தையா இருக்க பிளமேலா தூக்கி இவள்கிட்ட கொடுத்துட்டு, இது மாதிரி பார்த்துக்க யாரும் இல்லைப்பா, நீ தான் எங்களுக்கு உதவி செய்யணும், ஏன்னா யார்கிட்டையும் நாங்கள் உதவியை கேட்க முடியாது, நாங்கள் கொஞ்ச நேரம் தூங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே தூங்குறாங்க. பிளமேலா இவள்கிட்ட கொடுத்துட்டு அப்பையிலேருந்தே பிளமேலா இவங்க 4 பேருமே ஒன்றா சேர்ந்து தான் வளர்ந்துருப்பாங்க. ரொம்ப சந்தோஷமான குடும்பம், அமைதியான குடும்பம். இவளுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தானே இந்த ஃபேரி வந்து, அதனால இவளுக்கு எதுவுமே ஒழுங்காக செய்ய தெரியாது. எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்து எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக தான் போயிட்டுருக்கோம். அப்போ தான் ஒரு நைட் போல் வேலை பார்த்துட்டுப்பா, பரவாயில்லையே முன்னாடி விட ரொம்ப முன்னேறிட்டியே அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த ஆடம் சொல்லிகிட்டு இருக்காரு பிளமேலோட அப்பா. அப்போ தான் வந்து இவ கேட்டுட்டு இருக்கா, அப்போ நான் முன்னாடி வீடு தேறிட்டேனா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கா. அப்போ தான் அவர் சொல்கிறாரு, ஆமாம் நீ நல்லா முன்னாடி வீடு தேறிட்ட, நம்ம எல்லாருமே சில விஷயம் தப்பு பண்ணுவோம், அப்புறம் அதை எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு கரெக்டாக பண்ணுவோம், இப்படி தான் வாழ்க்கையே இருக்கும். ஆனால் எங்கள் வீட்டில் அப்படி இல்லை தெரியுமா, தோக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உங்கள் வீடா, அது என்ன வீடு அப்படிங்கிற மாதிரி கேட்குறப்ப தான், உன்ட்ட தான் நான் சொல்லவே இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவரை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவர் வீடு அதான் சார்ஜென்ட் இருக்காங்கல்ல பிளமேலாவோட பாட்டி, அவங்க வீட்டை பற்றி தான் சொல்கிறாரு. இது மாதிரி எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் மாஸ்டருக்கு பிடிக்காதவங்களெல்லாம் கொலை செய்வோம், நாங்கள் பண்ணுறதே ஒரு ரொம்ப கொடூரமான வேலை தான் பார்ப்போம். எப்படின்னா மக்களை பிடிச்சிட்டு வந்து உண்மையை சொல்லி டார்ச்சர் பண்ணுறது, அது மாதிரி பிடிக்காதவங்களெல்லாம் கொலை செய்கிறது, மாஸ்டருக்கு என்னென்ன செய்ய சொல்கிறாங்களோ எல்லாத்தையுமே எங்கள் குடும்பம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி தான் ஐரிஸ் வந்தா, அதாவது பிளமேலாவோட அம்மா, அப்படி தான் என்கிட்ட வந்து கொடுத்தாங்க என்னோட ரிசர்ச்சுக்கு யூஸ் பண்ணிக்க சொல்லி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதை காட்டுறாங்க. இது மாதிரி அவள் வந்து இவன் வயசில் தான் இருப்பாள், அவளை பிடிச்சிட்டு வந்திருப்பாங்க. இது மாதிரி இவன் வந்து உன்னோட ரிசர்ச்சுக்கு இவ்வளோ யூஸ் பண்ணிக்கலாம், அதனால நீ கொல்ல தேவையில்லை இவ்வளோ அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டி சொல்லிட்டு விட்டுட்டு போவாங்க. இவனும் பார்த்துக்கிட்டே இருக்கான். சரி அவளை கிட்ட போய் பார்க்கலான்னு கதவை திறந்தா ஓடி வந்து இவன் மண்டையிலே ஒரு முட்டிட்டு அவள் கத்திக்கிட்டு இருக்கான், உனக்கெல்லாம் அடிப்பணிஞ்சு இருக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கா. அப்படி அவளை பார்த்தோன்னே நம்ம ஆடமுக்கு பிடிச்சி போயிருக்கோம். அவள் போய் சிரிச்சிருப்பார். அப்போ தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு, அப்படி அந்த பொண்ணு வந்ததுனால தான் இப்போ நான் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், என் அம்மாவையும் என் குடும்ப பேரையும் விட்டுட்டு வந்துட்டு ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இவர் சொல்லி சிரிச்சிட்டு இருக்காரு. அப்படியே இங்கே கட்டுறாங்க. மறுநாள் அல்கியோன் வந்து எப்போதும் போல பிளமேலா பார்த்துட்டு உட்காந்துருக்கா. அப்போ தான் இவங்க அம்மா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க, பிளமேலாவோட அம்மா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இது மாதிரி கேமரா இருந்தால் நல்லாயிருக்கும், இவ அழுகிறது, அடம் பிடிக்கிறது, வளர்கிறது எல்லாத்தையுமே ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கலாம்ல, ஆனால் எங்களால் ஃபோட்டோலாம் எடுக்க முடியாது, ஏன்னா அதை எங்களுக்கு எதிராக யூஸ் பண்ணிப்பாங்க, ஏன்னா அங்கே ஒரு கொடூரமான சூனியக்காரிட்டேருந்து தப்பிச்சு வந்திருக்கோம் தெரியுமா, யார் அந்த பாட்டியை பற்றி தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சஞ்சிக்கிறாங்க அவன் மேலே. இது மாதிரி இவளுக்கு எது பிரச்சனை வந்துருமோன்னு எங்களுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் அல்கியோன் சொல்கிறாங்க, கவலைப்படாதீங்க, இவளை பத்திரமா பார்த்துக்கிறது தான் என்னோட டியூட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படியே எங்கள் அப்பா கட்டுறாங்க. இவர் ஷாப்பிங் போயிட்டு நடந்து வந்துகிட்டு இருக்காரு. அப்போ பார்த்தா பின்னாடி ஒருத்தன் வந்து துப்பாக்கி வைக்கிறான். அவன் சொல்லிகிட்டு இருக்கான், இது மாதிரி உங்கள் அம்மா திரும்பி வீட்டுக்கு வர சொன்னாங்க, விளாண்டதெல்லாம் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் எங்கள் அம்மா இப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிகிட்டு இருக்கான். ஏன் இந்த குழந்தை வளர வரைக்கும் தானே காத்திருந்தாங்க, அவளை ஒரு ஹாஸ்டேஜாக யூஸ் பண்ணி என்னை திருப்பி கொண்டு வரலான்னு தானே பார்த்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்படியே எங்கள் வீட்டை கட்டுறாங்க. வீட்டை பார்த்தா இங்கே 3 பேரும் வந்து நின்று வீட்டை பார்த்து சுட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் அவங்க நம்ம பிளமேலாவோட அம்மா திருப்பி சுட்டுக்கிட்டு இருக்காங்க. இதில் வேற அல்கியோன்ட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த குழந்தைய தூக்கிட்டு எப்படியாச்சும் போயிரு, அந்த வீட்டுக்கு மட்டும் குழந்தைய கொடுத்துறாது அப்படிங்கிற மாதிரி அல்கியோன்ட்ட சொல்கிறாங்க. குழந்தை அழுவுறா, நீ பயப்படாமல் போமா, அப்பா அம்மா வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்குள்ளே இவங்க உடச்சிக்கிட்டு உள்ளே வந்துடுறாங்க. அதனால அல்கியோன் குழந்தைய ஜன்னல் வழியாக தூக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ பார்த்தா இவங்க உள்ளே வந்தோடனே அம்மாவை சுட்டு கொண்டுட்டாங்க. அந்த அம்மா அப்படியே கீழே கிடக்கு. பார்த்தா இவங்களுக்கும் அடிப்படுது. என்னன்னா இவர் வந்து மேஜிக் யூஸ் பண்ணியிருக்காரு பிளமேலோட அப்பா, தங்களை காயப்படுத்துறவங்களுக்கும் அதே காயம் வரணும்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தா அப்பாவையும் சுட்டுட்டான். அதே மாதிரி இவனுக்கும் குண்டடிப்பட்டுருச்சு. அப்போ தான் அப்பா சொல்லிக்கிட்டு இருக்காரு, இது மாதிரி அம்மா கிட்ட சொல்லு, அவங்க என்ன நினச்சாலும் என்ன பண்ணாலும் நான் அவங்களுக்கு கிடைக்கவே மாட்டேன், அந்த வீட்டை எனக்கு சுத்தமாக பிடிக்கல, அங்கேருந்து நான் நிரந்தரமாக தள்ளி இருக்கணும்னு தான் நினச்சேன், அதனால நான் திருப்பி அவங்களுக்கு கிடைக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு இவரை வந்து சுட்டுக்கிட்டு இவரே செத்து போயிடுறாரு. அப்படி எங்கே காட்டுறாங்க எப்படி அந்த அம்மாவும் அப்பாவும் சேர்ந்தாங்கன்னு சொல்லிட்டு. சின்ன பிள்ளையிலே இவர் வந்து உதவி தான் செய்ய பார்த்துருப்பாரு அவளுக்கு. அவள் சொல்கிறா, நீ வந்து என்னை காப்பாற்றணும்னா சூப்பரான மெஜிஷியனாக மாறு, என்னை இந்த வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா. அதே மாதிரி வளர்ந்து இவளை கூட்டிகிட்டு போயிட்டு கல்யாணம் பண்ணி குழந்தையெல்லாம் பார்த்து இவ்வளோ நாள் சந்தோஷமாக வளர்ந்துருக்காங்க. அதெல்லாம் அப்படியே கட்டுவாங்க. அதைத்தான் அல்கியோன் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. எப்படியே ஓடி போன அல்கியோனையும் பிடிச்சிருப்பாங்க, இவங்க பிடிச்சிட்டு வந்து பாட்டிகிட்டே கொடுத்துருப்பாங்க. அதுதான் அல்கியோன் யோசிச்சு பார்த்துட்டு கவலைப்பட்டுட்டு இருக்கா. எனக்கு இப்படி ஒரு முக்கியமான டாஸ்க் கொடுத்தாங்களே, பிளமேலா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு என்னால் பண்ணவே முடியலையே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. அப்படி இங்கே சிசை கட்டுறாங்க. இங்கே தான் கடவுள் வந்து எனக்கான காணிக்கை கொடுக்கலையே அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்களா. என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு தங்க கிளை, அதில் வெள்ளை கலர் ஃப்ரூட்ஸ் இருக்கும், அதுதான் எனக்கு காணிக்கை, அதுதான் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அங்கே எலியஸ் வந்துடுறான். வந்துட்டு இது
மாதிரி இப்போ எங்களால் அதை கொடுக்க முடியாது, ஏன்னா வந்து இங்கே தான் பிரச்சனை போயிட்டுருக்குல்ல, நாங்கள் வேணால் திரும்பி வந்தோடனே உங்களுக்கு கொடுத்துட்றோமே அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அவங்களும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்க சொல்கிறாங்க, போர் வர போகுது, எனக்கு தெரியுது போர் வர போகுது அப்படிங்கிற மாதிரி கத்தி சிரிச்சிட்டு இருக்காங்க. என்னடான்னு பார்த்தா இந்த பாட்டியோட ஆளுங்களாம் இவங்களுக்கு தான் உள்ள விடுக்கணும்னு சொல்லிட்டாங்கல்ல, அவங்க வந்துட்டாங்க இவங்க கூட சண்டை போடுறதுக்கு. எலியஸ் பார்க்குறான், நல்ல நேரம், இந்த கடவுள்கிட்ட நான் பேசுவேனா இவங்கள்ட்ட சண்டை போடுவேனா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ தான் அந்த கடவுள் வந்து சிசையை பற்றி கேட்குறாங்க, உனக்கு ஏதாச்சும் வர வேணுமா, என்கிட்ட கேளு, நான் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சிசை ஏதோ கேட்க போகிறா. எலியஸ் அதுக்குள்ளே வாயை பற்றிக்கிறான். பொத்திட்டு அவன் என்ன சொல்கிறான்னா, உனக்கிட்ட இருக்க ஒரு முக்கியமான விஷயத்த அவங்கள்ட்ட சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு நீ ரெடியாக இருந்தால் மட்டுமே வரத்தை கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்படியே யோசிச்சுட்டு இருக்கா. அந்த கடவுள் பார்த்துட்டு இருக்காங்க. வரம் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்காங்க. அப்போதான் சிசையும் பார்க்குறான், நம்மளுக்கு வேறு வழி இல்லை, நம்ம முடிவு எடுத்து தான் ஆகணும், அப்புறம் எதா இருந்தாலும் டிசைட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எலியஸ் கூடயே சேர்ந்து அந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறான். அந்த மந்திரத்தை சொல்லி இவங்களோட உண்மையான பேரை சொன்னால் இவங்க வந்து கேட்குறத செஞ்சு வைப்பாங்க. அப்படி மந்திரம் சொல்ல ஆரம்பிக்கிறப்ப இந்த காவலாளிகள்லாம் கண்டுபிடிச்சிடுறாங்க. ஐயோ இது கடவுள்ரா, இவங்க மந்திரத்தை சொல்கிறதுக்குள்ள அவங்கள முடிச்சிடணும்னு சொல்லிட்டு கிட்டக்கு வந்தால் எலியஸ் விடுவானா, அவனோட அந்த முள் மாதிரி இருக்க கொடியெல்லாம் வச்சு அவங்கள தடுத்துடுறான். அந்த கடவுள் என்ன சிரிச்சிட்டு இருக்காங்க. இங்கே எலியஸும் சிசேவும் மந்திரத்தை சொல்லி, மோரிகன் எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவ்வளோதான், இந்த கடவுளுக்கு ஒரு புது சக்தி வந்த மாதிரி ஆயிடுச்சு. நிறைய காவலாளிகளை வர வச்சுட்டாங்க. இவ்வளோ நாள் நான் வந்து என்னோட நிலத்தை இழந்து என்னோட குடும்ப வாழ்க்கையெல்லாம் இழந்து இப்படி நான் சுற்றிக்கிட்டு இருந்தேன். இப்போ இந்த மேடன் எனக்கு கூப்பிட்ருக்கா, இவளுக்காக நான் இதை வேணா செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லா காவலாளிகளையும் 5 நிமிஷத்தில் முடிச்சிடுறாங்க. இங்கே எலியஸும் சிசையை மட்டும் தனியாக வந்துடுறாங்க. அவங்க இருந்தனால நம்ம ஈஸியாக அங்கேருந்து தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்கப்ப எலியஸ் வந்து இந்த பசங்களெல்லாம் உள்ளே தானே வச்சுருந்தா, எல்லாருமே வெளில விட்டுறான். எல்லாருமே வெளில வந்துடுறாங்க. இந்த பசங்கள்லாம் வெளில வந்துட்டு, கடைசியாக வெளில வந்துட்டோமா, எங்கே இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி பிள்ளைமேலோட வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த கார்டனில் தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க. பெரிய ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குது. இதில் வேற ஐசக் சொல்லிகிட்டே போயிட்டு இருக்கான், என்னென்ன பிளான்னு யோசிச்சு வச்சுக்கோங்கப்பா, அப்புறம் அங்கே போய் பிரச்சனையாக ஏறக்கூடாது. நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பிளான் என்னன்னா பிள்ளைமேலாவை காப்பாற்றணும், அதுக்கு சிசையை தான் உதவி செய்யணும், அவரை திருப்பி கொண்டு வரணும் பிள்ளைமேலாவை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கப்பயே குறுக்கில் இந்த வேர்வுல்ஃப் வந்து நம்ம ஜோயை அடிச்சிருது. ஜோயை விழுந்துடுறான். அப்போ தான் இந்த பசங்களாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஐயோ ஜோயி அப்படின்னு சொல்லிட்டு அவன் எந்திரிச்சிட்டு சொல்கிறான் தைரியமா, நான் இவளை பார்த்துக்கிறேன், நீங்கள் எல்லாரும் போங்க இங்கேருந்து, உங்களுக்கு டைம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறான். இனிமேல் மட்டும் தனியாக நிற்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த ஜாகரோனி அவர் வந்து ஃபேபியோ அவர் வந்துட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க கூட நினைக்கிறாரு. இப்போ தான் இவன் முடியெல்லாம் அப்படியே பாம்பா மாறிடுமா, அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் டைம் வாங்கி கொடுக்க முடியும்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் பார்க்கணும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.